மகளே நம்ம வந்து டிவிக்கு வச்சியிலே கன்னியாகுமரி மாவட்ட கொள்கை பரப்பணி இணை அமைப்பாளர் வந்து போஸ்டிங் கிடச்சாச்சு நமக்கு. அப்போ இது என்ன விஷயம் கேட்டால் நம்ம பேசணும், அதாவது கொள்கையை பரப்பணும். சரி மகா, பேசுதே ஆகணும், பேச சரி மகா. அப்போ அதில் என்ன விஷயம் கேட்டால் 2 நாள் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு சில பேர் வந்து, நான் ஆளை சொல்லலை, ஒரு சில பேர் வந்து விஜய்க்கு வந்து அரசியல் பண்ண தெரியாது, விஜய் வந்து புதுசு, விஜய் எப்படி அரசியல் பண்ணுவோம், முதலமைச்சர் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்டாங்க. விஜய்க்கு அரசியல் பண்ண தெரியாது நமக்கா, அது என்ன அரசியல் பண்ண தெரியாதுன்னு சொல்லி நமக்கா. இப்போ நம்ம தமிழ்நாடு மக்கள் அனைவரு பேர்லையும் சேர்த்து, எல்லா தலைக்கும் சேர்த்து ஒரு 10 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கடன் வாங்குது அரசியல் பண்ண தெரியாது. அதுக்கு மேலே தமிழ்நாடு போதை தமிழகம் உருவாக்க தெரியாது மக்கள். அதுக்கு மேலே வந்து ஊழல் அரசியல் தெரியாது. விஜயானந்தன் தெரிஞ்ச ஒரு அரசியல் உண்டு, எனக்கு தான் சொல்லட்டா, விஜயானந்தன் தெரிஞ்ச அரசியல் ஊழல் இல்லாத தமிழகம் உருவாக்க தெரியும். அதுக்கு மேலே சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கு மேலே இந்த மது போதைகள், இந்த கஞ்சா, அது இதுன்னு தமிழ்நாடே குட்டிச்சோர வேணுங்க. இந்த மாதிரி போதை பழங்கள் இல்லாத தமிழகம் உருவாக்க தெரியும் தெரியுமாக்கா. அப்போ இந்த மாதிரி அரசியல் தான் விஜயானந்தன் தெரியும். அப்போ இதில் ஏதாவது டவுட் உண்டுன்னா நாங்கள் இந்த நேரத்தை கேட்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பேச காலையிலே இருந்தோம்க்கா, வந்தாச்சு கொள்கை பரப்பணி இணை அமைப்பாளர் வந்தாச்சு. சரியாக்கா.